அது எல்லாத்தையும் விட அவர் கடைசி ஒரு வசனம் சொல்லுவாரு, தலைவனை இழந்து தவிக்கிற தொப்புள் கொடி உறவுகள் எங்கட ஈழத்து சனத்தை அப்படி சொல்லி போடு கடைசி யாரோட போய் கூட்டணி சேர்ந்தவராம், தொப்புள் கொடி அறுத்து போட்டு அங்க காங்கிரஸ் கட்சியோட போய் சேர்ந்துட்டாராம். இப்ப என்ன சொல்ல போற இதுக்கு? உண்மைக்குமே நீங்க தற்கொலைகள் தான் நடி. உங்களுக்கு பழைய அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு விஜய் விஜய் விஜய்னா விஜய்னா என்ன விஜய்க்கு? அதானுங்க நான் செஞ்சோன்னு இருக்கிறாரு. படவியல் பாருங்க, கூடிய சீக்கிரம் பட போறியல். இங்க பாரு, காங்கிரஸோட நிக்கிறீரோ இல்ல பிஜேபியோட நிக்கிறீரோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அண்ணா முதலமைச்சர் பதவி ஏற்று அவர் போற கையெழுத்து இருக்கணும், அது கதைக்கும். எங்கட தமிழர்கள், அதாவது ஈழ தமிழர்களுக்கு விடிவு காலத்தை கொடுக்க போறதே அவர் தான். சரி, நீ அந்த பிச்சை எடுக்கிறதா எல்லாம் சரி. உங்களுக்கு அந்த 108 சீட்டு வாங்கினது பெருசா தெரியல, அந்த 11 சீட்டுக்கு போய் அங்க கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கு நிக்கிறது தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. சரி சரி, போய் அங்கால நின்று கூவு போ. எவனாவது அது வாங்கிருக்காரு போடி காதுக்கு எந்த நின்று குடஞ்சோனுக்கு அங்க அதுல நின்று கூவு போ. கதைக்கு வேலையில பாயிண்ட் இல்லாட்டி இப்படிதான் மை கொண்டு வரவா? நீ முதல்ல நின்று கூவ போறியா? கூவு. நான் எல்லாம் கூவணும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து எங்க அண்ணன் கதைச்சு முடிச்சுட்டே. உங்களுக்கு இனி செயல்ல காட்டுவீரா யாரு? அடி அது எல்லாத்தையும் விட அந்த கருவூர்ல நடந்த பிரச்சனைக்கு இன்னும் இன்றைக்கு வரைக்குமே தீர்வு தெரியல. அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க, அங்கங்க ஏதோ எல்லாம் சொல்லி சடைகிறானுங்கள். அதுக்கே தீர்வு தெரியலையாம். அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்துட போறாராம். அதோட ஒட்டே எந்த நாளும் பார்த்தாலும் பொம்பளைகளுக்கு அதை செய்யறேன், இதோ கொடுக்குறேன், அந்த காசை கொடுக்குறேன், இந்த காசை கொடுக்குறேன்டா. என்னண்டடி அவருக்கு என்னண்டு? இப்ப தனக்கு ஒட்டுக்கிட்ட உதவியும் தேவையில்லாம் எல்லாம் இலவசமா கொடுக்க போறேன்டா. எங்க உண்மையான திருசாட கடனை இதை பார்க்க போறாருப்பா. உங்களுக்கு இந்த திருசாட கதையை விட உங்களுக்கு எல்லாம் வேற ஒரு கதையும் அப்படி இல்லாடி அப்ப நம்ம கொடுக்க போறாரு. இப்படிதான் நீங்க அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முதல்ல அவனால என்ன முடியும் என்ன கிழிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி கலாச்சி சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சுக்கு நீங்க நிமிந்து வாக்குற அளவுக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருங்க எல்லாருக்கும். இதுக்கு பிறகு நீங்க சேலஞ்ச் பண்ணி சும்மா மூக்குடைக்காதீங்க, சரியா? அவர் முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா என்னென்னு காட்டுவீர். அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் சரிங்க. அந்த சங்கீதாக்கா இது கேட்க திருசா வீட்டை போறது வர்றது அதெல்லாம் சரி. அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே கார் அப்படியே வீட்டுக்குள்ள தண்டை பாட்டில போயிட்டு பர்த்டே விஷ் வெளியில வருதுண்டா. லட்சணா உங்கண்ட ஆக்களுக்கும் உங்களுக்கும் இந்த ப்ரொஃபஷனலா இருக்கிற விஷயத்த கதைக்க தெரியாது. அவர் பர்சனலை இழுத்து வச்சு கதைக்கிறீங்க. அரசியல் வேற பர்சனல் வேறன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு நீங்க ஒரு தற்குறிகள். அதை கூட நான் மன்னிச்சிருவேன். நீங்க எல்லாம் அப்படியே ஒரு கொண்டாட்டியை கட்டிட்டு வாழ்ந்த மாதிரி கதைக்கிறீங்க. உங்கண்ட ஆக்கள் எல்லாரும் 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி, அவளை கடத்தி இவளை கடத்தி எடுத்துடாடி வாழ்ந்தவங்க. அப்ப அப்படி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல. இது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இதை நீங்க பெருசாக்கி அவன் வாழ்க்கை இல்லாமக்கி அரசியல் இதையும் கெடுக்க பாக்குறீங்க. பாரு, இதுக்கு மேல நீ அண்ணனை பத்தி ஏதாவது கதைச்ச